Hi Amis, welcome back to my channel Portal to BTS World. இன்னைக்கு நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஷுஹா ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா கோல்ட் ஆஃபீஸர். ஹவு டு இம்ப்ரெஸ் திஸ் கோல்ட் ஆஃபீஸர். இதில் ஹீரோயினி எப்பயும் போல் நம்ம பயந்தான். ஸோ நீங்கள் தான் இதில் என்ன கதை அப்படின்றத நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ஓகேடா, வாங்க போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம வயனோட என்ட்ரி தான் காமிக்கிறாங்க. வயன் வந்துட்டு ஒரு காரில் வந்துட்டுருக்கா, ஏர்போர்ட்டில் இருந்து காரில் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ வழியில் நிறையா செக்கிங் போயிட்டுருக்கு. என்னென்னா ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் செக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே நம்ம சீனுக்குள்ளே போய் பார்த்துலாம். டிரைவர் அண்ணா, என்ன நடக்குது இங்கே? எதுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காங்க? இல்லை மேடம், இங்கே ஒரு பொண்ணு மிஸ் ஆகிட்டா காலையில் ஒரு 9 மணி போல். அந்த பொண்ணை தேடிட்டு தான் மேம் இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொறுமையாக போயிடலாமா மேடம்? உங்களுக்கு ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லையே? இல்லைண்ணா, அர்ஜென்ட்லாம் இல்லை. பட் பொண்ணு மிஸ்ஸிங் கேஸுன்னு சொல்கிறீங்க. பொண்ணு கிடச்சிருமாண்ணா அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்கேண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், பயப்படாதீங்க. புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காரு, சுகான்னு சொல்லிட்டு. அவர் எல்லா ப்ராப்ளத்தையும் டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணுறாரு தெரியுமா? ஒருத்தன் நியூசன்ஸ் கேஸில் மாட்டினான்னா அவன் அவ்வளோதான். சிவியராக பப்ளிக் முன்னாடியே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு மேடம். அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நான் பார்த்ததே கிடையாது. எந்த இடத்துல பிரச்சனை நடக்குதோ அந்த இடத்துல அந்த மனுஷன் நிற்பான். செம ப்ரில்லியண்ட்டு மேடம் அந்த ஆஃபீஸரு. அவன் வந்ததுலேருந்து இந்த ஊரில் ஒருத்தன் கூட தப்பிக்கிறது கிடையாது. இந்த பொண்ணு தான் எப்படியோ மிஸ் ஆச்சுன்னு தெரியல, கண்டுபிடிச்சிருவாங்க. நீ வேணால் பாருங்கள், நான் அடித்து சொல்கிறேன். அந்த மனுஷன் இன்னைக்குள்ளார அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவான் பாருங்கள். என்னென்னா சொல்கிறீங்க? அவ்வளோ நல்ல ஆஃபீஸர் அவர்? அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அவங்க ஊரை? நம்ப முடியல. ஆனால் அந்த பொண்ணை காப்பாற்றணும், அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றணுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேண்ணா. அப்புறமா இந்த ஊரில் உன்னை பார்த்ததே இல்லைங்களே, வெளியூரா? இல்லைண்ணா, இந்த ஊர் தான். நான் ஒரு 7 வயசு இருக்கும்போது பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே தான் நான் படிச்சிட்ருந்தேன். எவ்வளோ நாள் பாட்டி வீட்டில் இருக்க முடியும்? என்றைக்கா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும் மாதிரி தானே ஆகும். அதனால தான் அப்பா ஃபோன் பண்ணி இங்கே வந்துடுடான்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் ரொம்ப நாள் அப்பாவை பிரிஞ்சிருக்குமே, இதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேண்ணா. ஓ, அப்படி நம்ம ஊர் பொண்ணாம்மா? சாரிம்மா, பார்த்துருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ நான் பார்த்தது இல்லையா, அதனால தான்மா. இட்ஸ் ஓகே அண்ணா, பரவாயில்ல. நீங்கள் இந்த ஏரியாவாண்ணா? ஆமாம்மா, இந்த ஏரியா தான். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த போலீஸ் ஆஃபீஸரும் இதே ஏரியா தான். பார்ப்போம்மா. ஓகே அண்ணா. அண்ணா எவ்வளோ அண்ணா? 400 ஆச்சுமா. நீ ஒரு 350 ரூபா கொடு போதும். நம்ம தெருப்பிள்ளை ஆகிட்ட, அப்புறம் என்ன, நீ ஒரு 350 கொடு போதும். பரவாயில்லண்ணா, நீங்கள் 400 வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. சரிம்மா, பாப்பாம்மா, வரேம்மா. போயிட்டு வாங்கண்ணா. அப்போது அதை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு, என்ன இந்த பொண்ணு போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுன்னு சொல்லி அந்த வீட்டில் இறங்கி போகுது. ஓ, ஆப்போசிட்டில் போதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரும் போயிடுறாரு. ஏன்னா நம்ம ஷுஹா வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டில் தான் நம்மள வயனோட வீடு. வயனோட அப்பாவும் ஷுஹாவோட அம்மாவும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேருமே எத்த வீடு ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்காங்க. கொஞ்சம் என்னோடய பாஷை வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம வயன் வந்துட்டு, அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க? நான் வந்துட்டேன். உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நம்ம வீட்டில் வச்சு உங்களை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு. என்னை பார்க்கணுன்னா நீங்கள் தான் வருவீங்க, நான் வரேன்னு சொன்னாலும் விட மாட்டீங்க. ரொம்ப நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை வீட்டு ஃபுல்லாக தேடுறா நம்ம வயன். ஆனால் அவங்க அம்மா ஆப்போசிட் வீட்டில் இருக்காங்க. ஆப்போசிட் வீட்டில் இருந்துட்டு அப்போ தான் வெளியில் வராங்க. நம்ம வயன் வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு வெளியில் வந்து பார்த்துட்டு அம்மா இல்லைன்னொடனே வெளியில் வரா. அம்மா அங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க? ஏ, நீ வரேன்னு அத்தைக்கிட்ட சொல்லலான்னு வந்தேன்டி. அப்படியா? அத்தை ஆப்போசிட் வீட்டில் வந்துட்டாங்களா? எப்போ வந்தாங்க? ஏ, நீ போன கொஞ்ச நாள்லையே அத்தை இங்கே எதிர்த்த வீட்டுக்கு வந்துட்டாங்கடி. அப்படியாம்மா? நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரவா?
அவங்களே வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ வா ஃபர்ஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் அவங்க மம்மி வந்து வயன் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வயன் வீட்டுக்கு போயாச்சு. வயன் வீட்டுக்கு போயிட்டு வயன் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே இறங்கி வரவும் நம்ம சுகாவோட அம்மா வரவும் அவளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. நியூஸில் வந்துட்டு வயன் வந்துட்டு அந்த கேர்ள் மிஸ் ஆன கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேஸ் வச்சு தான் பார்த்துட்ருக்கா. அப்போது வயன் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, "மா, யாரோ சுகான்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காராமா. அவரு இந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கிறாராமே. ஒரு கேஸு கூட அவரு ஒரு குற்றவாளியை கூட தப்பிக்க விட்டது கிடையாதாமே. உண்மையாம்மா?" "ஆமா, உனக்கு எப்படி தெரியும்?" "அதுவா, அவரை பற்றி தாம்மா நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நான் வர வழியில் கேட்டேன், அதனால தான் நான் சொல்கிறேன்." வயன், நான் ஒன்று கேட்கவா?" சொல்லுமா." "இல்லை, அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிப்பியா?" "எந்த மாதிரி பையனை அப்படின்னு சொல்ல வேறேன்னா, தோ இந்த சுகா தம்பி போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அப்புறம் மாதிரி ஒரு பையனை பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிப்பியா?" "மா, என்னம்மா அப்படி திடீர்னு கேட்குற? சொல்லு, கல்யாணம் பண்ணிப்பியா?" "மா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சரியான லஞ்சம் வாங்குவானுங்கம்மா. சரியான திருட்டு பசங்க. சும்மா பப்ளிக் முன்னாடி மட்டும்தான் ரொம்ப நல்லவ மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவானுங்க. ஆனால் ஒரிஜினலாக அப்பா சரியான ஃப்ராடுங்கம்மா. நம்பவே நம்பாதீங்க, புரியுதா?" "ஏய், என் மருமவ வந்துட்டா போல" அப்படி சொல்லிட்டு சுகாவோட என்ட்ரி. அப்போ, "அத்தை எப்படி இருக்கீங்க? லவ் யூ அத்தை, மிஸ் யூ" அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அப்போது யாரையோ ரொம்ப ஃப்ராடுலாம் திட்டிகிட்டு இருந்த போல வயன். "அதுவா அத்தை, யாரோ சுகான்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆமா, அவனை மாதிரியே எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டுமான்னு கேட்குறா. நீங்கள் சொல்லுங்கள், அவனை போய் நல்லா கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?" "ஆமாம், ஏன் பண்ணிக்கிட்டா என்ன, பண்ணிக்க மாட்டியோ?" "அத்தை, என்னத்த நீங்களும் அம்மா மாதிரி பேசிகிட்ருக்கீங்க? ஏன்டி, என் பையனுக்கு என்ன குறைச்சல்? கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவ? அவன் எவ்வளோ நல்ல ஆஃபீஸர் தெரியுமா? இது வரைக்கும் லஞ்சம் வாங்கினதே கிடையாது என் பிள்ளை." "என்ன சொல்கிறீங்க அத்தை, உங்கள் பிள்ளையா?" "ஆமாம், சுகா என்னோட பையன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. மாமா பையன், அத்தை பையன், தெரிஞ்சுக்கோ அதை முதல்ல." "என்னம்மா சொல்கிறாங்க அத்தை?" "அதை தாண்டி நானும் சொன்னேன். அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னதே உங்கள் அப்பா." "அவருக்கும் எனக்குமா? மா, அவர் போலீஸ் ஆஃபீஸர்லாம் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. என்னாலலாம் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதும்மா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க." அதெல்லாம் முடியாதுடி. நீ பிறந்தோடனே உன் அப்பா என் கையில் தூக்கி கொடுக்கும்போது, உனக்கு மருமக பிறந்திருக்கான்னு சொல்லி தான் உங்கள் அப்பா என் கையில் தூக்கி கொடுத்தாரு. நீ என்ன பண்ணாலும் சரி, தலைக்கீழ நின்னாலும் சரி, நீ தான் என் வீட்டு மருமக, ஞாபகத்தில் வச்சுக்கோ." "அத்தை, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைக்கு என்னை பிடிக்கணும், எனக்கு உங்கள் பிள்ளைய பிடிக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் என் பிள்ளைய கரெக்ட் பண்ணுறதே உன்னோட கடமை, புரியுதா? என் பையன் ஸ்ட்ரிக்டாக இருக்கான். கல்யாணத்தை பற்றி பேசினாலே கத்துறான். அவனுக்கு ஏதாச்சும் லவ் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் பையனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுற, புரியுதா? இதுக்கு தான் உன்னை என் அண்ணன் வர வச்சது, ஞாபகத்தில் வச்சுக்கோ." "அத்தை, எங்கள் அப்பா வரட்டும், நான் எங்கள் அப்பாட்ட பேசிக்கிறேன் எல்லாத்தையும்." "மாடி வயன், வந்துட்டியா? எப்படா சொல்ல வந்த?" "அப்பா, இங்கே வாங்கப்பா. என்னப்பா, எனக்கு சுகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வர சொன்னீங்களா? அந்த சுகா போலீஸ் ஆஃபீஸர் தான் அத்தையோட மகனாமே. அத்தை என்கிட்ட என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா." "ஆமாம்மா வயன், அதுக்குனால தான் உன்னை வர சொன்னேன். நீ தான் சுகாவை எப்படியாச்சும் மனசை மாற்றி அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா?" "அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. நான் திரும்ப பாட்டி வீட்டுக்கே போகிறேன்." "பாட்டி வீட்டுக்கு போறியா?" "மடிவயன், உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான், இப்போ நாங்கள் கல்யாணத்தை பேசி ஸ்டார்ட் பண்ணாதான் நீ சுகாவை பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமா வயன். ப்ளீஸ்மா, எங்களால் அவன்கிட்ட பேசி புரிய வைக்க முடியலம்மா. நீ தாம்மா எப்படியாச்சும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் பா." உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு எப்படியா தப்பிச்சா போதும். "பா, ஓகேப்பா, ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது." "சொல்லு மருமகளே." "அத்தை, ஃபஸ்ட்டு மருமகன் கூப்பிட்றத நிறுத்துங்க அத்தை, பயமாக இருக்கு அத்தை எனக்கே." சரி சொல்லு வயன்." உங்கள் பையன் சுகா இருக்கார்ல?" "ஆமாம் இருக்கான்.
அவர் இப்போது மிஸ் ஆன பொண்ணை வித்தின் 1 ஹவரில் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை அதே மாதிரி முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுக்கு எந்த வித சேதாரமும் ஆயிருக்கக்கூடாது, அந்த பொண்ணு எந்த விதத்துலேயும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. முழுசாக நல்லபடியாக அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாருன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உண்மையா வயன்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. உண்மையா அத்தை? கண்டிப்பாக அவர் மட்டும் அதை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சொல்கிறது, நானே அவரை கவுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்னதாக பெட் மாதிரி கட்டுறா. அவளுக்கு என்னென்னா சுகா கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவள் சொல்கிறா. பட் ஆனால் சுகா வச்சு கிடையாச்சே. ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. கரெக்டாக அந்த 1 ஹவருக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி, 15 or 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த நியூஸை போட்ட உடனே நம்ம வயனுக்கு ஒரே ஷாக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் டிவியை பார்த்துட்டு வயனை திரும்புறதுக்குள்ளார வயன் குடு குடு குடுன்னு எழுந்து ஒரு ரூம்குள்ளே ஓடி போயிட்டு பாத்ரூம்குள்ளே ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக பாத்ரூம் ஓப்பன் பண்ணி போயிட்டா. ஸோ சுகாவுக்கு வயனோட வீட்லேயும் ஒரு ரூம் இருக்கும். ஏன்னா சுகாவுக்கு அவங்க மாமா தான் உயிர். சின்ன பிள்ளையிலேருந்து மாமா அத்தை அத்தை மாமான்னு நம்ம சுகா வந்து வயன் வீட்டிலே தான் இருந்திருப்பார். ஸோ பொண்ணும் இல்லைன்றதுனால நம்ம சுகாவை அந்த வீட்டில் அதிகமாக தன்னோட பையன் மாதிரியே வயன் அவங்க அப்பா வந்து ப்ரிட்டன் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ அதனால் அவருக்குமே அந்த வீட்டில் ஒரு ரூம் இருந்திருக்கும். இப்போ டேரெக்டாக நம்ம சுகாவோட பார்த்தலாம். சுகா இப்போ வேகமாடி வர்றாரு. அத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ குற்றவாளியை கண்டுபிடிச்சிருந்தாலும் எனக்கு இது இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காது அத்தை. ஆனால் ஒரு பொண்ணோட லைஃப்பை நான் சேவ் பண்ணியிருக்கேன்றதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அத்தை. இந்த உலகத்தில் யார் ரொம்ப சந்தோஷமான பர்சன்னு கேட்டேன்னா இந்த நிமிஷம் நான் மட்டும்தான் அவ்வளோ சந்தோஷமான பர்சனே தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அத்தையும் மாமாவையும் கட்டி பிடிச்சி சுற்றுறாரு. சுகாவோட அவங்க அம்மா பின்னாடி நின்றுட்டு, ஏன்டா இங்கே ஒருத்தி நான் உன்னை பெத்தவா இருக்கேன், என்ன தெரியுதா? அம்மா தெரியுதுமா. என்னம்மா நீ என்ன போய் தெரியாமல் இருக்குமா? இவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு என்ன கண்ணா தெரியாது? அப்போ நீ என்கிட்ட தானடா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். நான் தானடா உன்னை பெற்றேன், அப்போ என்கிட்ட தானடா ஃபஸ்ட்டு நீ வந்து சொல்லியிருக்கணும். அந்த வீடு பக்கம் போய் பார்க்குறியா? அது உன் வீடு தான், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? மா என் வீடு தான்மா. யாரும்மா இல்லைன்னு சொன்னா? நம்ம வீடுமா, அதுவும் நம்ம வீடு தான், இதுவும் நம்ம வீடு தான். ஓ அப்போ நீ அண்ணனை பிரித்து பார்க்குற. மாமா போச்சு, உன் தங்கச்சி உன்னையும் என்னையும் இந்த வீட்டையும் பிரித்து பார்க்க போச்சு. மாப்பிள்ள போதும், நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பாவும் வந்துட்டுருக்காரு, உங்கள் அப்பாவும் வரேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஓகே மாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஸ்டேர் கேஸ் ஏறுறாரு. அப்போ நம்ம ஷுஹோட அப்பா வந்துட்டு, டேய் சீக்கிரமாடா. அப்போ அவங்க அம்மா, வந்துட்டிங்களா? வாங்க, உங்களுக்கும் நம்ம வீடு தெரியாதுல்ல, இங்கே தான் வருவீங்க ஸ்ட்ரெயிட்டாக. அப்படி இல்லைம்மா, நான் போய் அங்கே பார்த்தேன், நீ அங்கே இல்லை. அங்கே இல்லைன்னா எங்கே போவ? உன் அண்ணன் வீட்டில் தான் இருப்ப, அதனால தான் அப்படியே நான் இங்கே வந்தேன். அப்போது அண்ணா நீங்கள் என் வீட்டுக்கு வரலையா? அண்ணி மட்டும்தான் அவங்க அண்ணா வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்கள் என் வீட்டுக்கு வரல அப்படி தானே? அப்போல்லாம் இல்லைடாம்மா, நீ என் தங்கச்சிம்மா, நான் எப்படிம்மா அப்படி சொல்லுவேன்? இது என் தங்கச்சி வீடு, என் தங்கச்சி வீட்டில் தான் என் பொண்டாட்டி இருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான்மா நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன். வந்து பார்த்தா நான் நினச்ச மாதிரியே அவள் என் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கான். இப்போ ஓகேவா? ஓகே அண்ணா, வாங்க அண்ணா, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லைம்மா எல்லோரும் வந்துட்டோம். அம்மா வைன் வந்துட்டாளா? வந்துட்டாண்ணா, மேலே ரெஃப்ரெஷ் ஆகி போயிருக்கா. அவளும் இப்போ தான் போனான். அவள் போன உடனே தான் சுகா வந்தான். சரிம்மா, அப்போது எல்லாேருக்கும் சேர்த்தே காஃபி போட்டுருமா? சரிங்கண்ணா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வயனோட அம்மா வந்துட்டு எல்லாேருக்கும் காஃபி போட போயிட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம வயன் சைட் பார்த்துடலாம். வயனோட ரூம் கதவும் நம்ம சுகாவோட ரெஸ்ட் ரூம் கதவும்
எப்படி சொல்கிறதுனா 2 சைடில் இருந்தும் ஓப்பன் பண்ணலாம். அதாவது 2 ரூமில் இருக்கிறவங்களும் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். ஸோ வீட்டில் எப்போவுமே வயன் இருக்க மாட்டாள்ல. ஸோ அதனால பெருசாக சுகாவும் எடுத்துக்க மாட்டார். இங்கே தான் வயன் இல்லையே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போதைக்கு நம்ம சுகாவை பொறுத்த வரைக்கும் வயன் வந்திருக்கிறது அவருக்கு தெரியலை. ஸோ இப்போ அப்படியே நம்ம ரூம்குள்ளே போயிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஷர்ட் எல்லாத்தையுமே அன்பட்டன் பண்ணி ஷர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டவல் மட்டும் ரேப் பண்ணிக்கிறாரு. டவல் மட்டும் ரேப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போனால் அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு நின்றுட்டுருக்கு. இவர் வந்து என்ன நினச்சிட்டாருன்னா திருடின்னு நினச்சிட்றாரு. திருடின்னு நினச்சிட்டு இந்த போலீஸ்காரன் வீட்லேயே திருடுறதுக்கு ஒரு பொண்ணு, அதுவும் ரெஸ்ட் ரூமில் வந்து மேக்கப்பை போட்டுட்டு ஜாலியாக திருடலான்னு பார்க்குறியா, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டியிருக்கிற டவலோட போயிட்டு நம்ம ஒயினை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணி திருடி 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 அப்பா திருடிப்பா, அப்பா திருடி, எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்னு வேகமாக கத்துறாரு. நம்ம ஒயின் கண்ணில் சோப்பாக இருக்கிறதுனால அவளால் எதுவுமே கண்ணை திறந்து பார்க்க முடியல, யாருன்னு பார்க்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுகாவை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ஒயின் வந்துட்டு இந்த காரில் செக் பண்ணும்போது சுகாவை பார்த்துருப்பா. ஆனால் வயன் இதுதான் வயன் சொல்லிட்டு நம்ம சுகா பார்த்துருக்க மாட்டார். இப்போ அவளோட ஃபேஸில் வர ஃபுல்லாக அந்த ஃபோமாக இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணது அந்த ஃபோமாக இருக்கிறதுனால அவருக்கு சுத்தமாக தெரியல. இவ கத்துறா, ஏ ஏ யார் அது, விடுங்க, இது என்னோடய ரூம், என் ரூம்குள்ளே நான் இருக்கேன், நான் ஒன்றும் திருடி கிடையாது, என்னை விடுங்க விடுங்க. இது என் அத்தை மாமா வீடுடி, ஓ வீடு ஓ ரூம் கிடையாது, திருடு வந்துட்டு ஏன் ரூமுன்னு சொல்லி பேசுகிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அந்த பொண்ணை பிடிச்சிட்டு தரன்னு கீழே இழுத்துட்டு வராரு. எப்படின்னா கழுத்தில் ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வராரு. அப்போது சுகாவுக்கு அம்மா வந்து, டேய் புள்ள ஏன்டா அப்படிலாம் பண்ணுற, எருமாடு பண்ணி, நீ இந்த காட்டு மராண்டி தருணத்தில் உன் ஸ்டேஷனோட விட்டு வந்துரு, புரியுதா? வயன் என்னமாச்சு? ஐயோ அத்தை, உங்கள் பிள்ளைக்கிட்ட நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், இது ஏன் வீடு ஏன் ரூமுன்னு. அவர் தான் திருடின்னு சொல்லி அங்கே வந்து இப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வராரு. எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது அத்தை. டேய், உனக்கு எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? எந்த பொண்ணாவது திருட வந்த பொண்ணு பெட்ரூம்குள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பாளா ரெஸ்ட் ரூமில்? அறிவு இல்லை? ஆமாம்மா, ஆனால் நான் யோசிக்கவே இல்லைம்மா. இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் அவங்களோட கேரிங், அவங்களோட பர்சனலில் ரொம்ப கேராக இருக்காங்கல்ல, இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லலாம் ரொம்ப அதிகமாக இன்வால்வாக இருக்காங்களா, அதனால அந்த மாதிரி திருடின்னு நினச்சிட்டோமா. போடாங்க மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? அவள் இப்போ தான் மாப்பிள்ள வந்தாளே, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டீங்களே. சாரி அத்தை, எனக்கு தெரியாது அத்தை. பரவாயில்ல மாப்பிள்ள. இப்போ நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, நீயும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா பாயன். சரிம்மா, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் போயிடுறாரு. ஸோ நம்ம வயனும் அப்படியே போயிடுறான். அப்போ சுகா அவங்க அப்பா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே நம்ம சுகா வயன் 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சுகா அப்பா சொல்கிறாரு, டேய் அதான் இன்றைக்கி சொன்ன மாதிரி போஸ்டிங் கிடச்சிருச்சு, இப்போது கல்யாணத்தை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன், எல்லோரும் முடிவு பண்ணியிருக்கோம், நீ என்ன சொல்கிற? அப்பா இப்போ தானேப்பா ஜாயின் பண்ணேன், அதுக்குள்ளே என்னப்பா கல்யாணம்? வேணாம்ப்பா, கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 2-3 இயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம்ப்பா. அது இல்லை மாப்பிள்ள, டைம் ஆகிட்டுருக்குல்ல, வயசாகிட்டுருக்குல்ல, பாருங்கள் நம்ம வயனுக்கும் வயசாகிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வயனோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ சுகாவோட ரியாக்ஷன் மாறுது. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாண்டா, நான் தான் சொன்னேனே என் மருமக இருக்கா, வருவா, மருமக ஒருத்தி இருக்கான்னு, அது நம்ம வயன் தான்டா, வேறு யாரும் இல்லை, அவள் பிறந்தப்பவே முடிவு பண்ணிட்டோம், அவள் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லி. ஸோ அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. அம்மா பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் எங்கள் 2 பேருக்குள்ளே செட் ஆகலாமா, எனக்கும் அவளுக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட விருப்பத்தை அவர் கேட்கவே இல்லை. அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு. வயனுக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட்ஸ். என்னடா இது, நம்மளை பார்த்து ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனுக்கு செம்ம டிசப்பாயின்மெண்ட். அவள் அப்படியே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கா. லைட்டாக கண்ணு கலங்குது, பட் ஆனால் தெரியலை. ஏன்னா ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க, பையன் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கான், அவனை வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை, நீ தான் அவனை மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம வயனுக்கு அது பெருசாக தெரியலை.
ஸோ இவர் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இவர் ஒரு கோல்டான பர்சன் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், எப்படி கவக்கிறது தானே பார்ப்போம். ஸோ அதனால் இப்போ பையன் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறா. சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ரூமில் இருக்கும்போது அப்போ அவங்க அத்தையும் அவங்க அம்மாவும் வராங்க. என்னடி நான் சொன்ன மாதிரி என் பையனை கவுத்துருவியா? அத்தை என்கிட்ட விடுங்க, மாமனை எப்படி கவுக்குறேன்னு மட்டும் பாருங்களேன் நீங்கள். ஆஹா அப்படியா, பார்த்துருவோண்டி பார்த்துருவோம். சரி அத்தை, உங்கள் பையன் எந்த இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்க? எந்த ஸ்டேஷன்? இங்கே தாண்டி, நம்ம ஊரில் தான். ஓஹோ, நம்ம ஊர் தானா அத்தை, நாளையிலேருந்து என் ஆட்டத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அந்த நைட் அப்படியே போயிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம சுஹா வந்து ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. என்டர் ஆகிட்டு முக்கியமான ஒரு ஃபைல், ஒரு ட்ரக் கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரக் கேஸில் வந்துட்டு யார் அந்த ட்ரக் அதிகமாக கடத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த பர்சனை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாதி என்கொயரி முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த இதில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு வெளியில் கத்துற சவுண்டு கேட்குது. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷனுக்கு யார் இன்சார்ஜ், அவர் வெளில வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வெளியில் நின்று கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ யாருன்னு சொல்லிட்டு சுஹா போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது நம்ம வயந்தான். ஓ சார், நீங்கள் தான் இந்த ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜுங்களா? வாங்க சார் வாங்க. ஒரு பொருளை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தால் பொருள் தானமாக காணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மான்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க சார். அது எவ்வளோ தெரியுமா? 60 லட்சம் சார். அது 60 லட்சம் அந்த பொருள் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ சுஹா வந்துட்டு நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சார் இது போலீஸ் ஸ்டேஷன் சார், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், நான் வரக்கூடாதுன்னு இந்த இடத்துல என்ன ரூல்ஸ் புக்கில் இருக்கா, உங்களோட ரூல்ஸ் புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ உடனே அவரும் அப்படிலாம் எதுவும் இல்லை, நம்ம ஃபேமிலியில் யாரையுமே நான் இங்கே வர விட மாட்டேன், நீ ஏன் இங்கே வந்த? சார் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே சார் வர முடியும். சார் இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஒன்றும் என்னோடய மாமா கிடையாது, புரியுதுங்களா? நீங்கள் இந்த ஆஃபீஸில் இன்சார்ஜ், புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் இங்கே ஒரு ஆஃபீஸராக மட்டும் நடந்துக்கோங்க, இந்த மாமாவெல்லாம் வீட்டில் பார்த்துக்கலாம். நான் எப்படி உங்ககிட்ட மாமா மாதிரி நடந்திருக்கேன் தெரியுதுல்ல சார், நான் இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன், எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி அவள் பேசும்போதும் சரி ஓகே சொல்லிவிட்டு, கான்ஸ்டபிள் இவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு சிக்னேச்சர் வாங்கிட்டு இவங்கள அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அவள் போயிட்டு நேம் கேட்பாங்கள்ல, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நேம் கேட்காம எப்படி, அப்போ நேம் கேட்கும்போது மிஸ்ஸஸ் சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, மிஸ்ஸஸ் சுகாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சைடு பார்க்குறாங்க. சுகா சார் வந்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு, ஏ பையன் என்ன பண்ணுற? சார் என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் நேம் சுகா தான், ஸோ அதனால தான் சார். உங்கள் பேரும் சுகாங்களா? எனக்கு தெரியாதுங்களே. ஓகே சார், நைஸ் டு மீட் யூ சுகா சார். கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா வெளில போயிடுறாரு. ஸோ கான்ஸ்டபிளும் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஈவினிங் சுகா நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா வந்துட்டு, என்னடா அதிசயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏன் இங்கே வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னா சொல்லு, நான் எங்கேயும் வரல. இப்போ நான் என்னடா கேட்டேன், ஏன் இப்படி கத்துற? மா அவள் என்னம்மா நினச்சிட்டு இருக்கா, அவகிட்ட நீங்கள் என்னம்மா சொல்லி வச்சுருக்கீங்க? நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அவளுக்கு அஷூர் ஏதாச்சும் கொடுத்து வச்சுருக்கீங்களா என்ன? வந்து இன்றைக்கி கான்ஸ்டபிள் கிட்டே மிஸ்ஸஸ் சுகான்னு சொல்லிட்டு இருக்கா, என்னம்மா நினச்சிட்டு இருக்கா அவள்? என்னடா ஆச்சு, என்னன்னு ஃபஸ்ட்டு சொன்னால் தான் தெரியும், நீ மட்டும் இந்த பிளா 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 பிளான்னு கத்துறேன், எனக்கு என்னடா தெரியும், ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி கொடுமா, தலையை வலிக்குதுமா. நீயாடா காஃபி கேட்குற? ஏன் கொடுத்துட முடியாதுன்னா சொல்லு, கடையில் போய் குடிச்சிக்கிறேன். சரிடா இரு ஏன், உனக்கு காஃபி தானே, ஒரு 5 minutes போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுகா அவங்க அம்மா வந்துட்டு போயிட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க அவங்க பையனுக்காக. ஸோ அப்படியே அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. ஸோ 2 காஃபியாகவே எடுத்துகிட்டு வந்து தராங்க. அப்போது காஃபி குடிச்சு முடிச்சுட்டு, அம்மா இங்கே பாரு, நான் உங்ககிட்ட டீசெண்டாக சொல்கிறேன் ஓகேவா, எனக்கு அவளை பிடிக்கல, புரியுதா? எனக்கு பையனை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமாக இஷ்டம் கிடையாது, அவளோட பிஹேவியரே சரி கிடையாது. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உன்னையும் அப்பாவுமே இது வரைக்கும் நான் ஸ்டேஷன் வந்தது கிடையாது, எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்குறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் நான் ஒரு ட்ரக் கேஸ் டீல் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் என்னோடய ஃபேமிலி அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவகிட்ட சொல்கிறேன், அவள் என்கிட்ட எவ்வளோ தென்னாவட்டாக பேசினா தெரியுமா, எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு இனிமேல் பேசிகிட்டு இருக்காதீங்க. இதை என்னால் அத்தைக்கிட்டேயோ மாமாக்கிட்டேயோ சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த முடியாது. நீங்கள் 2 பேருமே ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கோங்க, அவ்வளோதான்
அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பிட்டாரு. பின்னாடி பார்த்தா நம்ம வயன் கண் கலங்கி நின்றுட்டுருக்கா. அப்படியே ஓடிட்டா. எதுவுமே பேசவே இல்லை வயன். அவங்க வீட்டுக்கு அப்படியே ஓடி போயிடுறா. ஓடி போனோடனே அவங்க அத்தை வந்துட்டு, டேய் பின்னாடி யார் இருக்கான்லாம் பார்க்க மாட்டியாடா? என்ன நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன், இப்போ சம்மந்தப்பட்டவங்களே கேட்டு போகிறாங்க, அவ்வளோதானே? எல்லாம் நல்லதுக்கு தாம்மா, போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் கேஷுவலாக ரூம்குள்ளே போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வயன் வந்து ஒரு 2 days சுகாவை மீட் பண்ணல, சுகா கிட்டே போகல, சுகா வீட்டுக்கு போகல, அத்தை மாமான்னு யாரையுமே பார்க்கல. ஸோ அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு அவள் மாட்டுட்ருக்கா. ஸோ இப்போ ஒரு 3 days கழித்து திரும்பவும் நம்ம சுகாவோட ரூம்குள்ளே போயிட்டு சுகாவோட ரூமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ சுகா வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு, ஏய் நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க? உன்னை அந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்லவே இல்லையே. இங்கே பாருங்கள், இது என்னோடய ஹஸ்பண்டோட ரூம். என் ஹஸ்பண்ட் ரூமை நான் தான் க்ளீனாக வச்சுக்கணும், புரியுதா? என்ன ஆஃபீஸர் நீங்கள்? அப்படியே ஸ்டேஷனில் மட்டும் அந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்குன்னு இவ்வளோ பேசுகிறீங்களே, நம்ம ரூமை எப்படியா வச்சுருக்கீங்க? சரி ஓகே, அந்த மிரர் இருக்குல்ல, அந்த மிரர் என்ன மாதிரி ஃபேஸ் தெரியுது தெரியுமா? இப்போ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் தொடச்சிட்ருக்க? என் ரூம் எனக்கு மெஸ்ஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்குமா? இல்லை எனக்கு புரியலை. என்னோடய ரூம் இப்படி தான் இருக்கணும், புரியுதா? இனிமேல் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஏய் நீ என்ன பொண்டாட்டியா? நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா? எஸ் அஃப்கோர்ஸ் சுகா, நான் உங்கள் ஒய்ஃப் தான். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? இங்கே பாரு, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்கலனா பிடிக்கல. ஏன் பிடிக்கலனா என்ன அர்த்தம்? பிடிக்கல. இங்கே பாருங்க மாமா, நான் என் ஃபேமிலி எப்போவுமே நாங்கள் நினைக்கிற ஒரு விஷயம், நீங்கள் மட்டும்தான் எனக்கு புருஷன், புரியுதா? இந்த ஜென்மத்தில் வயனுக்கு சுகா தான், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வரட்டுமா? ஏய் நில்லு. என்னமாம்மா உரிமையாக பொண்டாட்டி நில்லுடி அப்படி சொல்லலாம்ல. என்ன பொண்டாட்டி? இந்த மாதிரி பேசிக்கிட்டு இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு உள்ளே வந்த அசிங்கமாயிடும் சொல்லிட்டேன். நான்சென்ஸ் கேஸ்லேயும் நியூசன்ஸ் கேஸ்லேயும் தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயனை திட்டி அமுச்சிடுறாரு. ஓகே ஓகே புருஷா, பார்த்துக்கலாம். ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பரு ஜும்பாலே. ஏண்டி அவன் அந்த கற்றுறான், நீ நல்லா ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு வந்துட்டுருக்க. அது ஒன்றும் இல்லை, புருஷன் முன்னாடி சண்டைனா அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அதில் நீங்களாம் தலையிடவே கூடாது. தலையிட்டிங்கன்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, உங்கள் பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரித்து தனியாக கூப்பிட்டு போயிடுவேன். அடிப்பாவி, என்ன அடிப்பாவி? அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவில் யாருமே வரக்கூடாது. வந்தீங்கன்னா அப்புறம் பிரித்து கூப்பிட்டு போயிடுவோம்ப்பா. அதுக்கப்புறம் மருமக வந்தா என் அண்ணன் பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சேன், என் பிள்ளைய என்கிட்டேருந்து பிரிச்சிட்டா அப்படின்னு நீங்கள் தான் அப்புறம் வெளியில் போய் புலம்ப வேண்டியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம பையன் சொன்ன உடனே அவங்க அத்தை அப்படியே ஆண் வாயை பொழந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் ஒரு 3 days நம்ம சுகா வந்துட்டு வீட்டுக்கு கோவமாக வந்துட்டுருக்காரு. ஏதோ ஒரு கேஸ் விஷயத்தில் ஏதோ ஒரு கோவம். ஸோ அந்த கோவத்தில் வீட்டுக்கு அப்படியே வந்துட்டுருக்காரு. அப்போ நம்ம வயன் வந்துட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து, வாங்க நீங்கள் எப்போ வருவீங்கன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், வீட்டில் யாருமே இல்லை, சரி அதான் என்னோடய புருஷனுக்காக காஃபி போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் வந்துட்டீங்களா? சரி வாங்க, நான் உங்களுக்கு காஃபி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து காஃபி குடிக்கிறீங்களா, இல்லை காஃபி குடிச்சிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகுறீங்களா? டயர்டாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் நீட்டா சுகா வந்துட்டு கோவம் வந்துடுது சுகாவுக்கு. சுகா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த காஃபியை அப்படியே மேலே தட்டி விட்டுறாரு. நம்ம வயன் மேலேயே தட்டி விட்டுட்டாரு. என்ன சுகா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு என்ன ஏதாச்சும் கோவம் வர மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா என்ன? எனக்கு எரியுது மேலெல்லாம், எரியுது. எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? காட்டு மிராண்டித்தன மாதிரி நடந்துக்காதீங்க. ஏய் நான் காட்டு மிராண்டி தான், உன்னை வர சொன்னேனா? என் வீட்டுக்குள்ளே உன்னை வர சொன்னேனா? நீ யாருடி எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு? இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணுறதா வீட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அனௌன்ஸ் பண்ணாங்களா? யார்கிட்ட அனௌன்ஸ் பண்ணாங்க? நான் உன்னை என்னைக்காச்சும் பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன்னா, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேனா? எதுவுமே கிடையாது. நீ என்ன அந்த மாதிரி பொண்ணா? உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியா? என்ன பொண்ணு நீனே எனக்கு புரியல. ஓ இந்த மாதிரி கேரக்டர் தான் ஊரில் சுற்றிட்டு இருந்தியா? அப்போ ஊரில் நீ படிக்காமல் இந்த மாதிரி பொழப்ப தான் பார்த்துட்டு இருந்தியா? உனக்கு வெக்கமாக இல்லை? எத்தனை தடவை சொல்கிறேன் என்கிட்ட வராத பேசாத, பிடிக்கலன்னு. அவங்களுக்கு தான் அறிவில்லை, அவங்களுக்கு தான் வயசாக
ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்ற ஆர்வத்தில் சொல்கிறாங்கன்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி? எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான், இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வந்த அசிங்கமாயிடும் சொல்லிட்டேன். அப்புறம் நீ அந்த மாதிரி போகணுன்னு சொல்லி உன் மேலே கேஸை போட்டு உள்ள தூக்கிட்டு போய் உட்கார வச்சுருவேன். என் அத்தைக்காகவும் என் மாமாக்காகவும் தான் பார்க்குறேன் இவ்வளோ தூரம். இதுக்கு மேலேயும் நீ இருந்தனா மரியாதை கெட்டுரும். வீட்டோட வெளியில் போ ஃபஸ்ட்டு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்னை பார்த்து அந்த மாதிரி போனான்னு கேட்டிங்களா? ஓ, உங்களுக்காக உங்களே சுற்றி சுற்றி வந்தேன் பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. இனிமேல் நான் உங்கள் மூஞ்சில் முழிச்சுனா என்னன்னு கேளுங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன் வேக வேகமாக அவங்க வீட்டுக்கு போயிடுறா. ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு அவள் அந்த பக்கமே வரல. ஸோ சுகா அவங்க அம்மா வந்துட்டு, டேய் என்னடா கொஞ்ச நாளாக வயன் அந்த பக்கமே காணும், நேற்று சொல்லிட்டியா? மா அவன் இனிமேல் வரமாட்டா. ஏன் மருமக இங்கே வரமாட்டா? இன்னொரு தடவை மருமகன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே. எங்களாலையா? நாங்கள் என்னடா பண்ணோம்? நீ அவளை என்ன சொன்ன? மா நேற்று நீங்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீங்க? வெளியில் போயிருந்தேன். அப்போ இங்கே அவளை விட்டுட்டு போனீங்களா? ஆமாம், அவள் தான் சொன்னால் என் புருஷனுக்கு காஃபி போட்டு தரணும், நீங்கள்லாம் வெளில போயிட்டீங்கன்னா என் புருஷனை யார் பார்த்துப்பா, நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருந்தா. அதுக்கு என்ன போ? அதுதாம்மா நீங்கள் பண்ணதுலே தப்பு. நான் நேற்று ஒரு டென்ஷனில் வந்ததில் நான் அவளை ஏதோ கண்டபடி பேசிட்டியா? என்ன பேசுனா? நீ அந்த மாதிரி பொண்ணா அப்படின்னு கேட்டேன். இப்போ பல்லாருன்னு அவங்க அம்மா வந்து சுகாவை அரைஞ்சிடுறாங்க. ஒரு பொண்ணை பார்த்து என்ன வார்த்தை கேட்கணுன்றது கூட உனக்கு தெரியாதா? நீ இப்படி தான் கேட்பியா? நாங்கள் எல்லோரும் சொன்னோன்ற ஒரே காரணத்துக்காக தான் சுகா அந்த பொண்ணு உன்னை தேடி உன்னை சுற்றி வந்தா. ஆனால் நீ அந்த பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்திட்டல. என்கிட்ட இனிமேல் அம்மாக்கிம்மான்னு வந்து பேசினேன்னா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. இனிமேல் நீ எனக்கு பிள்ளையே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவோட அம்மா வந்து சுகாவை அரைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம சுகா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டான தியாகுவை கூப்பிட்றாரு. தியாகு கொஞ்சம் வெளியில் போகணும் பர்சனலாக, போகலாமா? ஓகே சார், நான் அது வந்துடுறேங்க சார். இப்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து தியாகு ப்ளஸ் சுகா வந்து சேர்ந்துட்டு ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. தியாகு யாருன்னா, தியாகும் சுகாவும் இந்த ட்ரைனிங்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ தியாகு வந்துட்டு, என்னடா மச்சான் அஃபிஷியலாக மீட் பண்ணாமல் பர்சனலாக மீட் பண்ணோன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தேன், என்னடா ஆச்சு? வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை மச்சான், அதான் சரி யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. உன்கிட்ட தான் நான் எதையுமே மறைச்சது இல்லையே, அதனால தான் உன்கிட்ட சொல்லலான்னு கால் பண்ணி வர சொன்னேன். சொல்கிறா, என்ன பிரச்சனை? என் மாமா பொண்ணு வயனை பற்றி உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல? ஆமாம், உன் சின்ன வயசில். அந்த பொண்ணு வந்துடுச்சா? வந்துட்டாடா. ஆனால் இப்போ நான் தான் அவளை வேண்டான்னு சொல்லி நேற்று திட்டி அனுப்பிச்சிட்டேன்டா. என்னடா திட்டினேன், என்னாச்சு? இல்லைடா, அவள் வெளியூரில் அவங்க பாட்டி வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருந்தா. அவளுக்கு அங்கே ஏதாச்சும் லவ் கிவ் இருக்கும், வீட்டில் கம்பல் பண்ணுறதுனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா போல் அப்படின்னு தோணி நேற்று நீ அந்த மாதிரி பொண்ணா அது இதுன்னு சொல்லி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. அவள் இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த அம்மாக்கிட்ட வேறு நான் காலையில் சொல்லி அம்மா வேறு என்னை அடிச்சு இனிமேல் நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. எதுக்கு மச்சான் அப்படிலாம் பண்ணுற? அந்த பொண்ணை நீ சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு தானே இருக்க. அந்த பொண்ணை மிஸ் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே அந்த பொண்ணு வீட்லேயே இருந்த. இதே உங்கள் அம்மா கிட்டே சொல்ல வேண்டியதானே, அவகிட்டே ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வேண்டியதானே. சொல்லியிருக்கணும்டா, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. அவள் என் வீட்டுக்கே வரல, ரொம்ப நாளாச்சு, வீட்டு பக்கமே வர்றது கிடையாது. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஃபஸ்ட்டு எங்கேயோ இருந்தா, அப்போ கூட நான் அவளை மிஸ் பண்ணக்கூடாது. நான் அவள் வீட்டுக்கு போய் இருந்ததுனால எனக்கு அவளை மிஸ் பண்ணுற மாதிரி தோணலை. அவள் இருக்கிற மாதிரி அவளோட சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அத்தை மாமா அவகிட்ட ஃபோனில் பேசும்போது நான் ஒளிஞ்சு நின்று கேட்டு அந்த வாய்ஸ்லேயே சந்தோஷப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்துட்டேன். இப்போ திடீர்னு அவளை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பார்க்க முடியலன்னும் போது இப்போ தாண்டா ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா. ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குடா. நான் என்ன பண்ண போகிறேன்? வயனுக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என்னை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு எதுவுமே தெரிஞ்சுக்காமல் நான் அவளை இப்படி பேசியிருக்கக்கூடாதுடா. என்னடா பேசினேன்? அதான் சொன்னனே, இந்த மாதிரி நீ அந்த மாதிரி கேரக்டரா, தப்பான பொண்ணா, நீ அப்படி தான் உங்கள் வீட்டில் இருந்தியா பாட்டி வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன்டா. அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்ருப்பாள்ல. ஏண்டா நீ கேட்கும்போது உனக்கு வலிக்கல? நீ லவ் பண்ணுற பொண்ணை பார்த்து இந்த வார்த்தையை கேட்குறியே, உனக்கு அது வலிக்கலை? வலிச்சது தாண்டா. அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் எவ்வளோ அழுதேன்னு எனக்கு தாண்டா தெரியும். சரி, இதை போய் நீ உங்கள் அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லு. எனக்கு சின்ன வயசுலேருந்து வயனை பிடிக்குமா, நான் அவளை லவ் பண்ணுறேன், இதனால தான் அவளை பேசுகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லி நீ அம்மாவை கன்வின்ஸ் பண்ணு. உங்கள் அம்மா போய் பேசினா கண்டிப்பாக வயன் கேட்பா. சரிடா,
நான் போயிட்டு அம்மாக்கிட்ட பேசிவிட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். தேங்க்ஸ் மச்சான். நான் சொன்ன உடனே உன்னோட ஒர்க்கை விட்டுட்டு வந்தது. ஏய், 2 பேரும் ஒரே ஸ்டேஷனில் தான்டா இருக்கோம். இல்லைடா, இருந்தாலும் உனக்குன்னு ஒரு சில வேலைகள் நானே விட்டுருவேன். இப்போது அது எல்லாத்தையும் நானே அதை ஸ்பாயில் பண்ண மாதிரி கூப்பிட்டுட்டேன். அதனால தான்டா சாரி. பார்த்துக்கலாம் மச்சான், உன் லைஃப் தானடா முக்கியம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நேராக சுகா வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு, அம்மா என்ன ஏதாவது வேணுமா? அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எதுவும் கிடையாது, என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. மா ப்ளீஸ்மா, ஒரு விஷயம் பேசணுமா? என்ன சொல்லு. மா நான் பையனை லவ் பண்ணுறேம்மா. என்னது, பையனை லவ் பண்ணுறியா? புரியல. ஆமாம்மா, ப்ளீஸ்மா கொஞ்சம் நான் சொல்கிறத கோவப்படாமல் பொறுமையாக கேளுமா. ஓ, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுவேன், ஆனால் நீ பண்ணுறத நான் பொறுமையாக கேட்கணுமா? சரி சொல்லு. அம்மா சின்ன வயசுலேருந்து நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேம்மா. அவளை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான்மா நான் மாமா வீட்லேயே அடிக்கடி போய் இருந்துகிட்டு இருந்தேன். ஓ, இதை நம்ப சொல்கிற? நீ ஏன் நல்லா யோசிச்சு பாருமா. எனி டைமும் நான் அவங்க வீட்டில் தானம்மா இருந்திருக்கேன். சரி, அப்புறம் ஏன் அந்த பொண்ணு அப்படி பேசினேன்? இல்லைம்மா, அவள் ஊரில் யாரையோ லவ் பண்ணுறாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிதாம்மா, நீங்கள்லாம் கம்பல் பண்ணி தான் அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்ற அந்த மாதிரி யோசனையில் தாம்மா நான் அப்படிலாம் பேசிட்டேன். வேறு எதுவுமே இல்லைம்மா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? என்கிட்ட நீ கேட்க மாட்டியா? கேட்டிருந்தா நான் முன்னாடியே எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. என்னம்மா சொல்லியிருப்பீங்க? எனக்கு புரியல. அப்போ வயன் உண்மையாகவே யாரையோ லவ் பண்ணுறாளா? டேய் லூஸு, அவள் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணது கிடையாதுடா. அவள் ஃபர்ஸ்ட் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கட்டினா இவர் தான் கட்டுவேன்னு சொன்னது யார் தெரியுமா? நீ மட்டும்தான். என்னம்மா சொல்கிற? ஆமாம், அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு கேஸ் உனக்கு மாட்டுச்சாமே. அதாவது இந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டு தப்பான விஷயத்தில் இறக்குவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணை நீ சேஃபாக கூட்டிகிட்டு வந்தியான். ஸோ அப்போது வந்துட்டு வீட்டில் என்கிட்ட வந்து சொன்னான், எனக்கு சுகா மாமா மட்டும்தான் எனக்கு வேணும், நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏண்டி என்ன இவ்வளோ நாளாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எப்படின்னு கேட்டபோது தான் எங்ககிட்ட சொன்னான், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சேவ் பண்ண தெரிஞ்சவர் யாருன்னே தெரில. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சேவ் பண்ணார் அவர். அப்போ என்னை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு புரியுது. எனக்கு அவர் தான் வேணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவரை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் லைஃப் ஃபுல்லாக இனிமேல் சிவா மாமாவுக்கு மட்டும்தான். வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோதான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். அதுக்கப்புறம் தான் நாங்களும் சரி ஓகே, அவளுக்கே பிடிச்சிடுச்சு, உனக்கும் அவளை பிடிக்கும்னு நினச்சோம், ஆனால் நீ தான் அவளை என்னென்னமோ பேசி ஹர்ட் பண்ணிட்ட. இப்போது எல்லாமே கைமீறி போச்சுடா. என்னம்மா சொல்கிற? என்னாச்சு? இல்லை, நாளைக்கு உங்கள் மாமா வயனை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு அவங்க வராங்க. அம்மா இது எப்படியாச்சும் நிறுத்துமா. என் கையில் ஒன்றும் இல்லைடா, நீ தான் அப்படி பேசிட்டாவில்ல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணும்னா நீயே போய் உன் மாமான்ட்டையும் வயன்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணிப்போ. அம்மா ஆனால் லேட் ஆகிடுச்சேம்மா. இப்போ போகாத, லேட் ஆகிடுச்சு, காலையில் போ. இதுக்கு முன்னாடி நீ எப்போ வேணால் போகலாம் வரலாம், ஆனால் இப்போ அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, கண்ட நேரத்துக்கு போயிட்டு வந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. ஸோ நீ காலையில் போய் பாருடா. சரிம்மா, நான் காலையில் எழுந்ததும் நான் அங்கே தான் போய் பார்க்க போகிறேன். அம்மா என் கூட நீயும் வரியா? நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் அங்கே போயிடுவேன். ஏன் அண்ணன் பொண்ணு கல்யாணம், நான் அங்கே இல்லாமல் எப்படி? நான் அங்கே போயிடுவேன். அம்மா கல்யாணம்னு சொல்லாதம்மா, இப்போ தாம்மா பொண்ணே பார்க்க வராங்க, அதுக்குள்ளே நீ கல்யாணமே பண்ணி வச்சுருவ போல். ஆஹா, இந்த பயம் அவளை பேசுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். அவளை பேசி ஹர்ட் பண்ணிவிட்டு பயப்படுறாராம்மா பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு அமைதியாக போயிடுறாரு. ஸோ இப்போ மார்னிங் ஆகிடுச்சி. மார்னிங் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வருது. கனவுல என்னென்னா வயனை இன்னொருத்தர் வந்து தாலி கட்டுற மாதிரி கனவு வருது. டக்குன்னு எழுந்திரிச்சிடறாரு. எழுந்திரிச்சு மா கனவா, ஐயோ நிகர மாப்பிள்ளை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக கீழே போகிறாரு. போனால் வயன் வீட்டு வாசலில் ஒரு 4-5 கார் நின்றுட்டுருக்கு. அப்போ சுகா வேகமாக உள்ளே போனோடனே, வா சுகா, இன்னைக்கு டியூட்டி இல்லையா? இல்லை மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாம்மா அப்படின்னு. என்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இருப்பா, இவங்கெல்லாம் போனோடனே நம்ம பேசிக்கலாம். இல்லை, நான் இப்போவே பேசணும் உங்ககிட்ட. என்னப்பா உடனே? கொஞ்சம் இருப்பா, இவங்கெல்லாம் போட்டோம். மாமா உங்களுக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா? அப்பா இது வயனோட வாழ்க்கைப்பா. இதுவும் வயனோட வாழ்க்கை தான், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு வயன் ரூமில் நிற்க வைக்கிறாரு. வயன் வந்துட்டு, பா இவர் இருக்கீங்க வந்தார், சொல்லுங்கள். வயன் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி.
பா போக சொல்லுங்கப்பா. இவன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி. மாமா நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க. அப்பா நான் சொல்கிறேன், இது என்னோடய ரூம், நீங்கள் தான் இங்கே இருக்கணும். அவரை வெளில போக சொல்லுங்கள். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுடி. பா வெளில போக சொல்லுங்கப்பா. அம்மா ஏதோ பேசணும் சொல்கிறான்லம்மா, நீ என்னன்னு தான் கேட்டு பாரேன். பா என்னால் முடியாதுப்பா, ப்ளீஸ் கேளுமா. சரிப்பா சொல்லுங்கள், என்னம்மா இப்போ அவருக்கு? என்னை பார்த்து கேளுடி. சரி சொல்லுங்கள், என்ன பேசணும்? மாமா நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க மாமா. சரி நான் வெளில போகிறேம்மா, நீ அவன்கிட்ட பேசிவிட்டு என்னன்னு சொல்லு. சரிப்பா சொல்லுங்கள் என்ன? பையன் சாரிடி, நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. ஐயோ சார், ஏன் சார் என்கிட்டலாம் சாரி கேட்குறீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், நான் வேறு அந்த மாதிரி பொண்ணு. எத்தனை இடத்துல நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு தான் எனக்கும் தெரியல. யோசித்து பார்க்குறேன், ஞாபகமே வர மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிறீங்களா எந்தெந்த இடத்துல என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னு? இப்படிலாம் பேசாதடி. சார் நான் பேசல சார், நீங்கள் தான் சார் அன்றைக்கி இந்த மாதிரி பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சார் அன்றைக்கி எனக்கு பேரெல்லாம் வச்சிங்க. அதனால தான் சார் நான் சொன்னேன். அன்றைக்கி நான் கோவத்தில் பேசிட்டேன்டி. நீ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுற, இவங்கெல்லாம் சொன்னதுனால தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க நீ நினைக்கிறேன்னு சொல்லி தாண்டி நான் அந்த மாதிரிலாம் பேசினேன். இங்கே பாருங்கள் சார், நான் அந்த மாதிரி பொண்ணு தான். நானே சொல்கிறேன், எனக்கு வெளியில் ஒரு மாப்பிள்ளை உட்காந்துருக்காருல, அவரை தான் பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணால் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். என்ன மாதிரி பொண்ணெல்லாம் உங்களுக்கு வேணாம் சார். நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க சார், ஓகேங்களா? அப்புறம் இனிமே ஒரு பொண்ணு இந்த மாதிரி பேசும்போது பொண்ணுக்கு 1000 தடவை யோசித்து பார்த்துட்டு பேசுங்க. எல்லா பொண்ணுங்கள மாதிரியும் நீங்கள் வந்து பேசின உடனே நான் உங்களை மன்னிச்சுட்டு ஏற்றுட்டு போயிடுவேன்லாம் நினச்சி கூட பார்க்காதீங்க, சரிங்களா? எனக்கு வெளியில் எங்கள் அப்பா நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. அந்த மாப்பிள்ளை என்னை இந்த மாதிரி எங்கேயும் தப்பான இடத்துலலாம் பார்க்கலையாமா. அதனால் என்னை உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ வித்தின் ஒரு 2 மந்த்ஸில் எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் என்னோடய மாமா இல்லையா, அத்தை பையன் இல்லையா? ஸோ வீட்டில் இருந்து எல்லா வேலையும் எனக்காக, என்னோடய மேரேஜ்க்கு தேவையான எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும், ஓகேவா? அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம சுஹாவுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரியே ஆகிடுது. இப்போது என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி ஒரு 2 மந்த்து கழிச்சு மேரேஜ் டேட்டு நடக்குது. சுஹா அந்த வீட்டு பக்கமே போகிறது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கார். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, டேய் கிளம்பலையா? எங்கம்மா? பையனோட கல்யாணத்துக்கு தான். இல்லைம்மா நான் வரலம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. டேய் வாடா, நீ வரலன்னா அத்தை மாமா கோச்சிக்க மாட்டாங்களா? அம்மா சரி வரேம்மா, நீங்கள் கீழே போங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுஹாவும் ரெடி ஆகிட்டு கீழே வராரு. ஸோ சுஹா தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. அப்போது வந்துட்டு, அம்மா மண்டபம் எந்த மண்டபமா? ஏன்டா நீ பத்திரிக்கை பார்க்கலையா? இல்லைம்மா நான் பத்திரிக்கை பார்க்கல. எந்த மண்டபம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் ரூட் சொல்கிறாங்க. ஸோ அந்த இதுக்கு போயிட்டு யார்கிட்டையுமே பேசலை, யாரையும் பார்க்கவும் இல்லை. அவர் மாட்டுக்கு போய் தனியாக உட்காந்துக்கிறாரு. ஸோ உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஐயர் வந்துட்டு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ, முகூர்த்த புடவை வாங்கிட்டு போங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வயனும் வந்துட்டு முகூர்த்தக்கு, அதாவது இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு புடவை மாற்றுவாங்கள்ல, கூரை புடவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புடவை மாற்றிட்டு வரதுக்காக வயனை கூப்பிட்றாங்க. ஸோ வயனும் வந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறா. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ, மாப்பிள்ளை பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயர் சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு, டேய் சுகா வாடா கூப்பிட்றாங்க பாரு. மா என்னை யாருமா கூப்பிட்றா? ஐயர் கூப்பிட்றாருடா. ஐயரா? என்னை எதுக்குமா கூப்பிட்றாரு? மாப்பிள்ளையை தானம்மா கூப்பிட்டாரு. அதான்டா வாடா. அம்மா என்னம்மா சொல்கிற? நீ தான்டா மாப்பிள்ளை, வாடா. நானா? நான் நான் எப்படிம்மா? அப்போது நம்ம வயன் வந்துட்டு கால் பண்ணி, ஐயோ மாமா என்ன? நான் தான் சொன்னேன்ல, என் வாழ்க்கைனா அது உன் கூட மட்டும்தான்டா. போ அங்கே ஐயர் கூப்பிட்றாரு. போயிட்டு சமத்தா அவரு கொடுக்குற வேஷ்டி சட்டையை வாங்கி மாற்றிட்டு வந்து உட்காரு. என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு ரெடியாக வா, புரியுதா? நான் கூறப்படவெல்லாம் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். நானும் ரெடியாக வந்துடுவேன். இந்த ஜென்மத்தில் நீ மட்டும்தான் எனக்கு புருஷன், புரியுதா? இன்னொரு தடவை நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அந்த மாதிரி பொண்ணாடின்னு கேட்ட சோத்தில் விஷத்தை வச்சுருவேன், நானும் சாப்பிட்ருவேன். என்ன உன்னை விட்டு வேறு என்ன கல்யாணம் பண்ணிப்பேன் நீ நினச்சிட்டியா? அப்படிலாம் பண்ணிக்க மாட்டேன். நீ புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் அலைய விட்டேன். அதிகம் இல்லை, கம்மியாக தான் அலைய விட்டுருக்கேன். வெறும் 3 மாதம் தான் அலைய விட்டுருக்கேன். சரி விட, நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ணேன், 3 மாதன்றது 6 மாதம் டபுள் ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே சுகா மனசில் ஒரே சிரிப்பு தான்.
ஸோ அப்படியே அவங்களோட மேரேஜ் நல்லபடியாக முடியுது. ஸோ இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டு போவேன். இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, யூனிஃபார்ம் தான் போடணும். நோ நோ நோ, நான் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடுவேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் பிடிக்கும், நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போவேன். இது யூனிஃபார்ம் கிடையாதுடா, இது உங்கள் அப்பா போட்டு போகிற யூனிஃபார்ம். எதுவாக இருந்தால் என்ன, யூனிஃபார்ம்னு முடியல, இப்போ நான் இந்த யூனிஃபார்மில் தான் போவேன். சொன்னால் கேளு, ஒழுங்கா அந்த யூனிஃபார்ம் போடு, உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் நீ போடணும். டாடி இங்கே பாருங்க டாடி, இந்த வயன் என்னை திட்டிகிட்டே இருக்கா, இந்த யூனிஃபார்மே போடக்கூடாது சொல்கிறா, நீங்கள் அவகிட்ட சொல்லுங்கள் டாடி. உங்கள் அம்மா நான் சொல்கிறத அவள் சொல்கிறத நான் கேட்கலனாலே என்னை தூக்கி போட்டு மிதிப்பாடா. இதுலலாம் நீ பாவுண்டா. இப்போ நீ சிரிப்பு போலீஸ், வெளியில் மட்டும்தான் நீ சீரியஸ் போலீஸ், வீட்டுக்கு வந்தால் நீ சிரிப்பு போலீஸ். என்ன என் புருஷனை பார்த்து சிரிப்பு போலீஸ்ன்னு சொல்கிறேன்? ஒழுங்கு மரியாதையாக உன்னோட யூனிஃபார்ம் போட்டு கிளம்புடா. போ நான் போ வச்சனா 2 கிளம்பு அப்படின்னு சொல்லணுன்னே அந்த பேபியும் போயிட்டு கடற்கன்னு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து, வா டாடி போகலாம். டாடி இவ சரியான ரவுடி பொம்பளையா இருக்கா, நீ எப்படி இதை கல்யாணம் பண்ணிங்கன்னா? அந்த ரவுடி பொண்ணு தாண்டா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தாண்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். இவ இப்படிலாம் பொண்ணு தெரிஞ்சிருந்தா அப்போவே நான் கல்யாணம் இது பண்ணா. என்னங்க அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளைக்கு புத்திமதி சொல்லின்னு இருந்தேம்மா. சரி சரி, சீக்கிரமாக 2 பேரும் போயிட்டு வாங்க. ஈவினிங் டின்னர் போகணுன்னு வெளில சொன்னீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுகா போயிடுறாரு. அப்போது ஸோ இப்போ என்னாச்சுன்னா, கல்யாணம் ஆகிடுச்சி, குழந்த பிறந்துச்சு, இப்போ ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. ஓகேவா? இதோட இந்த FF முடிஞ்சிச்சு. சாரி, இதோட இந்த 1 ஷாட் முடிஞ்சிச்சு. அப்புறம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஸ்டோரி கேட்டுட்ருக்கீங்க. ஒரு 30% கிட்டே யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சீன், பிடிக்காத சீன், இல்லை என்கிட்ட ஏதாச்சும் குறை இருந்துச்சுனாலும் அதை கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். தென் எனக்கு இன்னொரு பேஜ் இருக்குது, அது வந்து ஃபேஷன் போர்ட்டல் டு ஃபேஷன் சொல்லிவிட்டு, அதில் இந்த கேர்ள்ஸ்க்கு தேவையான ப்ரேஸ்லெட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஹோம்மேட் தான், ஹேண்ட்மேடில் நான் தான் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய ப்ரொஃபைல் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இப்போது ரீசெண்டாக காம்போ ஆஃபர் மாதிரி போட்டுட்ருக்கேன். என்னென்னா, கிளாஸ் பீடில் செய்கிறோம்ல அந்த ப்ரேஸ்லெட் 3 ப்ரேஸ்லெட் 250, பிளாஸ்டிக் பீட்ஸில் செய்கிற ப்ரேஸ்லெட் வந்து 200 சொல்லிவிட்டு காம்போ ஆஃபர் இப்போ புதுசாக போட்டிருக்கேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமாக போய் பாருங்கள், பார்த்து உங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் அதில் வாட்ஸ்அப் நம்பர் பயோவில் கொடுத்துருப்பேன், இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் காய்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ இந்த சேனலுக்கு கொடுக்குற மாதிரியே அந்த சேனலுக்கும் எனக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரும் இது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணது கிடையாது, ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஒரு 2-3 பேர் பண்ணி ஆர்டரும் பண்ணியிருக்காங்க என்கிட்ட. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, காம்போ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய், லவ் யூ அமீஸ்.